Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா TNPSC previous year questionல விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் ஒரு சிம்பிள் क्वेश्चन பார்க்க போறோம். என்ன क्वेश्चनனா ஒரு குடும்பத்தின் வரவுக்கும் செலவுக்கும் இடையே உள்ள விகிதம் 7:6 மற்றும் வரவு 21000 எனில் சேமிப்பு என்ன அப்படி சொல்லி தான் கேள்வி. இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கொடுத்துட்டாலே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா ஒன்னு மொத்த பங்கு எவ்வளவு சொல்லி பார்க்கணும். அப்படி இல்லனா ஒரே ஒரு பங்கு எவ்வளவு சொல்லி பார்க்கணும். நம்ம क्वेश्चन என்ன கொடுத்திருக்கான்? வரவுக்கும் செலவுக்கும் இடையே உள்ள விகிதம் கொடுத்திருக்கான். வரவுக்கும் செலவுக்கும் இடையே உள்ள விகிதம் கொடுத்திருக்கான். எவ்வளவு கொடுத்திருக்கான்? 7:6. நம்ம क्वेश्चनல என்ன கொடுத்துட்டான்? வரவு கொடுத்துட்டான். வரவு எவ்வளவு கொடுத்திருக்கான்? 21000 கொடுத்திருக்கான். நமக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்கான்? சேமிப்பு கேட்டிருக்கான். நம்ம வரவுல இருந்து செலவை கழிச்சா நமக்கு என்ன கிடைச்சிரும்? நம்ம எவ்வளவு சேமிக்கிறோம் சொல்லி கிடைச்சிரும். அப்ப நம்ம இதல என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் சொல்லி கண்டுபிடிக்கணும். நமக்கு வரவு தெரிஞ்சிருச்சு. அதில இருந்து நம்ம ஈஸியா செலவு எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிரலாம். இதை எப்படி எடுத்துக்கலாம்? 7x 6x ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த 7x என்னது? வரவு. நமக்கு வரவு எவ்வளவுன்னு சொல்லி क्वेश्चनல கொடுத்திருக்கான்? 21000 சொல்லி கொடுத்திருக்கான். அப்ப நம்ம இத அடிச்சோம்னா 1 7 3 7 21 இந்த 3 0 அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு ஒரு பங்கு எவ்வளவு தெரிஞ்சிருச்சு? 3000 தெரிஞ்சிருச்சு. அப்ப 6 பங்கு நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிரலாம்? 6 × 3000 = 18000. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? செலவு எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. நமக்கு வரவும் தெரியும் செலவும் தெரியும். அப்போ வரவுலேருந்து செலவை கழிச்சிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? சேமிப்பு கிடைச்சிடும். அப்போ 21000லேருந்து 18000 கழிச்சிட்டோம்னா நமக்கு சேமிப்பு எவ்வளோ சொல்லி கிடைச்சிடும். அப்போ நமக்கு சேமிப்பு எவ்வளவு? 3000 நம்ம சேமிக்கிறோம். இதே மாதிரியே இன்னொரு क्वेश्चन உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம். அதை ஒர்க் அவுட் பண்ணி கமெண்டில் என்னன்னு சொல்லுங்கள்.